பயமுறுத்துறனே. இந்தா நீ கேட்ட லட்டு கொடுத்துட்டேன். அதோ அங்க பாரு, அந்த லட்டு வாங்காத. நான் தான் முதல்ல லட்டு கொடுத்தேன். உனக்கு போட்டோ தரேன் நான். போட்டோ தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சு. போட்டோ தொலைஞ்சு போச்சு. போட்டோ தொலைஞ்சு போச்சு. போட்டோவை தொலைச்சிட்டியா? போட்டோ தொலைஞ்சு போச்சு. அட லூசு பயலே. ஏன்டா என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? தொலைச்ச போட்டோவை எல்லாம் இவடால போட்டோ தொலைச்சிட்டே. லூசு பையன் போட்டோவை தொலைச்சி நம்மள இப்படி ஓட விடுறானே. எங்க போட்டான்னு தெரியலையே. ஐயோ மாமா, மாமா தெரியாம இடிச்சுட்டேன் மாமா. மன்னிச்சுக்கோங்க மாமா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க மாமா. தெரியாம இடிச்சுட்டேன். அழிக்கிறதா ஒன்னும் ஆகல இல்ல. சரி நான் வரட்டுமா? என்ன சொன்ன சொல்லு. இல்ல மாமா, தெரியாம உங்க மேல இடிச்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் மாமா. இன்னொரு தடவை சொல்லுமா. என்னன்னு? மாமான்னு. மாமாவா? உன் கை பஞ்சு போல இருக்கு. யார் கை? என் கை சாஃப்டா பூ மாதிரி இருக்கல்ல. என் உடம்புலயே பஞ்சுதான் இருக்கு. சரி சரி, கையை விடுப்போம், நான் வரேன். இவ்வளவு நாளா பூட்டி வச்சிருந்த என்னோட காட்டு ஓபன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிருச்சா? ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னோட ஹார்ட் பூட்டி தான் இருக்கும். அது யாருக்காகவும் திறக்கவே திறக்காது. என்னோட ஆத்துக்காரரை தவிர்த்து சொல்லிட்டேன். போங்க. என்னால கூட திறக்க முடியாதா? ஓபன் பண்ண முடியாதா நான் கேக்குறேன். நான் யார் தெரியுமா? காஞ்சிபுரம் காமாட்சி. என்ன காமுன்னு கூப்பிடுவா. உங்க பொண்டாட்டி இருக்காளோ இல்லையோ, அவளோட பெரியப்பா வீட்டோட ஃப்ரெண்டு நான். மரகதமா? மரகதம் தான். அவள்கிட்ட சொல்லிடவா இது எல்லாத்தையும்? ஐயோ ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். இந்த ஸ்வீட் ஆக்சிடென்ட் சேஞ்ச் ஆயிடும். நாம அப்புறமா மீட் பண்ணலாம். வரேன். என்னடா இதெல்லாம்? மண்ணு லாரி மாதிரி வந்து மோதிட்டு ஸ்வீட் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாரு. பெரிய பாச்சேன்னு கம்முன்னு இருக்கேன். ஐயோ, இந்த போட்டோ வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. இனிய வந்து போட்டோ எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இவங்க வேற நடுவுல போய் தொலைக்கலாம். என்ன பாட்டி, பேட்டரி டவுனா? சரி, அடுத்து என்னன்னு சொல்லு. டேய், அடுத்தது நீயும் உன் பொண்டாட்டியும் தான் ஆடணும். அதான் எல்லாரும் ஆடும்போது நாங்க ஆடணும்ல. ஏய் பயலே, இங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா ஆடிட்டாங்க. நீயும் உன் பொண்டாட்டியும் தான் ஆடல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஆடணும், புரியுதா? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்களேன். இப்ப ஏன் அவனை ஆட சொல்லிட்டு இருக்கீங்க? யார் சொன்னா அவன் ஆட மாட்டான்னு? டேய் நீ ஆடுறா. என்னங்க நீங்க சொல்லுங்க. விடு விடு, அவ ஆடுவான். நீ ஆடுறா. ராசாத்தி, இனியா நீ அவளை ஆட கூப்பிடு. ராசாத்தி, நீ ஆடினாதான் அவ நீ போ, வருத்தப்படுவா. போய் ஆடு. அப்படியா? பெரியமா சொல்றாங்க, நான் ஆடுறேன். அப்படி அந்த போட்டோ எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த போட்டோவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கைக்கு வந்த போட்டோவை தொலைச்சிட்டு இப்படி மண்டபம் முழுக்க கூட்டி பெருக்கிற முறவாசலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆனாலும் அது கைக்கு மாட்ட மாட்டேங்குதே. எங்க போயிருக்கோம்? யார் கையிலையாவது மாட்டி குப்பையில தூக்கி போட்டுட்டாங்களோ? எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. உன்னாலதானே இம்புட்டு இரு உனக்கு இருக்கு. ஏமா, என்ன நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அந்த போட்டோ தானே வேணும்? ஆமா. இங்க பாருங்க, நீங்க தேடுங்க, நான் ஒரு பக்கம் தேடுறேன். உங்களுக்கு கிடைச்சா நீங்க எடுத்துக்கோங்க, நீக்கு கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன். ஆனா கிடைச்சவா மத்தவாள தொந்தரவு பண்ணப்படாது, சரியா? அப்போ அந்த போட்டோ என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ அதை விட்டுருவியா? நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுவேன். சரி சரி, இந்த டீல் நல்லா தான் இருக்கு. என்னன்னு தெரியாமையே ஒத்துக்குச்சு. ஆமா, அது ஏன் போட்டோ? நீ எதுக்கு அதை தேடுற?
இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன்னா நீங்க எடுத்துட்டு எல்லாம் நான் அதை உங்கள்ட்ட இருந்து பிடிங்கிப்பேன். நோக்கு ஓகேயா? வேணாம் வேணாம் வேணாம், இந்த டீல் நல்லாவே இருக்கு. போங்க, நீங்க போய் தேடுங்க. அப்பாடா, எப்படியே தேட விடாம கொஞ்ச நேரத்தை ஓட்டிட்டான். இந்த பக்கம் தேடுவோம். எங்க போய் தொலைஞ்சிருக்கோம்? ஷோ, எங்கன்னு தேட. கிடைச்சிருச்சு. போட்டோ கோகிலா கையிலேயே கிடைச்சிருச்சே. ச்சே, இம்பிட்டு நேரம் கஷ்டப்பட்டது வீணா போச்சே. இப்ப என்ன பண்றது? கிடைச்சிருச்சு. அப்பாடா, இப்பவாவது கண்மணி கையில கொடுத்துட வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. இனி எங்க இருக்கான்னு போய் பாப்போம். இப்பதான் இந்த பாரி வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆடலும் பாடலும் கண்டிப்பா இருக்கணும். என்ன பாட்டி, சந்தோஷமா? போதண்டா, இதுவே நீங்க எல்லாரும் சிறப்பா செஞ்சுட்டீங்க. இதுக்கப்புறம் பொண்ணுக்கு யாரும் நலங்கு முறை செய்ய வேண்டியிருந்தா வந்து செய்யுங்க. எல்லாரும் நலுங்கு வச்சு முடிச்சாச்சுமா. அப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராவது வந்து ஆரத்தி எடுத்து நலங்க முடிச்சு வைங்க. பாவம் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து களைப்பா இருப்பா. இரு, என்னத்த நீ எதுக்கு போற? நான் தானே ஆரத்தி எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ராசாத்தி அத்தை சொல்றாங்கல்ல, வா. ராசாத்தி, சொல்றாங்கல்ல, வந்து செய். இனியா, எப்படி இனியா அவ துடிச்சு போவால? பெரியமா, சூப்பர் பெரியமா. இப்ப நீங்க என்னை விட உக்கரமா இருக்கீங்க. சரி, பொண்ணை கூட்டிட்டு போங்க. புனிதா எழுந்துரு, வா. அப்பா, இங்க இருக்கியாடா? டேய் இனியா, எல்லாம் போச்சுடா, எல்லாம் வீணா போச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாடா. டேய், போட்டோவை அவங்கள்ட்ட இருந்து பிடுங்க முடியலடா. டேய், போட்டோ கண்மணியோட அம்மா கிட்ட இருக்குடா. போடா டேய், என்னடா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற? இவ்வளவு நேரம் அந்த அம்மா பின்னாடி போய் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? அதை ஏன்டா கேக்குற? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த போட்டோ என் கைக்கு கிடைக்கவே இல்லை. டேய் மாப்பிள்ள, இங்க பாரு, இப்ப யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. போட்டோவை இப்ப கோகில நேரம் எடுத்துக்கிட்டு நேரா அவ கொண்டு போய் கண்மணி கையில தான் கொடுப்பா. கண்மணி கைக்கு போச்சுன்னா அது நேரா உங்க பெரியம்மா கைக்கு தான் போகும். பெரியம்மா கைக்கு போச்சுன்னு வையேன், நம்ம போட்ட திட்டம் அம்புட்டும் வீணா போயிடும். சரிப்பா, அவங்க எங்க இருக்காங்க? இங்கதான் கீழே இருக்காங்க. சரி வா, ஏதாச்சும் பண்ணுவோம். வா. கண்மணி, போட்டோ கிடைச்சிருச்சு. டேய், கண்மணிடா. இருடா. வா, சீக்கிரம் வா. டேய் மாப்பிள்ள, போட்டோ கையில கிடைச்சிருச்சுடா. டேய், ஏதாச்சும் பண்ணுடா. கையில கிடைச்ச போட்டோவை விட்டுட்டு இப்போ இங்க வந்து கதை சொல்ல. ஐயோ, குடுக்க போறா. டேய், ஏதாச்சும் பண்ணி போட்டோ வாங்குடா. டேய், என்னடா இவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன பண்ற? தம்பி, ஒரு நிமிஷம் இதை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன்.
இதை வச்சு என்னடா பண்ண போறேன்? டேய், போட்டோ எங்க போச்சுன்னு தெரியலையேடா. ஐயோ அம்மா, அம்மா எழுந்திரிம்மா, அம்மா எழுந்திரிம்மா. என்னமாச்சு? ஐயோ அம்மா, அம்மா எழுந்திரி, யாராவது வாங்கல. என்னம்மா அம்மா என்னாச்சு? கண்மணி என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? விழுந்துட்டாங்க அத்தை. என்னாச்சுமா? என்னமா நடந்தது? பார்ப்பா. டேய், எல்லாரும் கூட்டிட்டாங்கடா. இப்ப என்ன பண்றது? சரி வரேன் போ. சீக்கிரம் தண்ணி தெளி. என்ன சம்பந்திக்கு என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு? தெரியலங்க. அம்மா, அம்மா என்னாச்சு உங்களுக்கு? சமந்தி என்னாச்சு? போய் சேர்ந்துருச்சோன்னு தெரியலையேப்பா. சமந்தி எழுந்திரிம்மா. என்னாச்சு சமந்தி எழுந்திரிம்மா, கண்ணை தர. அம்மா, என்னாச்சுமா? நல்ல வேளை கண்ணை திறந்துட்டாங்க. என்னம்மா எல்லாரும் சுத்தி நின்னுகிட்டு இருக்கீங்க? அதுவும் மாடி மேல நின்னுட்டு இருக்கீங்க. பாத்து கீழே விழுந்துடாதீங்க. என்னடா பேசுது? என்ன? ஓஹோ, கோகிலா வலிக்கு விழுந்ததுல மண்டையில அடிபட்டு மூளை கலங்கிருச்சா? யார் அது? திருவிழாவா? ஆடுறதுக்கு ஆட்டக்காரி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அம்மா, அது என்னோட அத்தைமா. ஏமா இப்படி பேசுற? என்ன சமந்தி வாய் நீளுது? இல்லையே, என் வாய் அதே இடத்துல தானே இருக்கு. நல்லா பாருங்க. வாய் மூடுமா. ஏம்மா என்னம்மா நடக்கும்போது பார்த்து நடந்து வரக்கூடாது? என்ன இவ்ளோ பெரிய ஆளு என்ன அம்மான்னு கூப்பிடுறாரு? அம்மா, அது என் மாமாமா. மாமாவா? பார்க்க நல்ல டீசென்ட்டா இருந்துகிட்டு எதுக்கு இந்த மாமா பழப்பு பழிச்சுக்கிட்டு இருக்காரு? உழைச்சு சாப்பிடுங்கய்யா. அம்மா, அவரும் சம்மந்தி. கண்மணி, இதுக்கு மேல நீ ஒன்னும் அறிமுகப்படுத்த வேண்டாம். என் மேல அவங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீ பேசாம இரு. சம்பந்தி கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு எல்லாம் மறந்து போச்சு போல. இப்பதான்டா சரியா பேசுறாங்க இவங்க. கேளுடா. என்ன மாமா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, உங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. முதல்ல ரூம்ல போட்டு பூட்டி வை போ. சரிங்க அத்தை. அம்மா வாமா. ஆமா, மரகதம் சொல்ற மாதிரி பூட்டி தான் வைக்கணும். ஆமா, நீ யாருடி? அம்மா, நான் உன் பொண்ணு கண்மணிமா. என்ன மினியோ, எனக்கு ஒன்னும் தெரியல. இத பாரு, முதல்ல இவங்களை எல்லாரையும் போ சொல்லு. ஏமா, உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. கொஞ்ச நேரம் பார்ப்போம், சரியாகலைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரிங்க மாமா. அது யாரு? மகாலட்சுமி மாதிரி. இவளா மகாலட்சுமி? பின்ன நீயா? நல்ல பேய் பூதம் மாதிரி இருந்துகிட்டு. அம்மா, உனக்கு ரொம்ப கொழுப்புதான். கையை எடு. ஏம்மா. சரி எழுந்திரிமா. பாத்து பார்த்து பார்த்து மெதுவாம்மா. பார்த்து அப்படி. பார்த்து ஆமா, பார்த்து எழுந்திருமா. இங்க பாரு, இந்த பொண்ணு முகத்துல எப்படி தெய்வீக கலை இருக்குன்னு. நீயும் இருக்கியே, எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுந்துகிட்டு. கண்மணி, முதல்ல உங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. அம்மா, முதல்ல இங்க இருந்து வா. ஏய், போலாம் வா. ஐயோ,
இருடி. தள்ளுமா. அம்மா அம்மாடி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரியா? சரி வா வா. ஏய் ஏய் என்னடி? டேய் மாப்பிள, என்னடா இப்படி ஆயிடுச்சு? விட்ரா, இதுவும் நல்லதுக்கு தான். அவங்களுக்கு ஞாபகம் வர வரைக்கும் போட்டோ அவங்க கைக்கு கிடைக்க போறதில்ல. ஐயோ மாப்பிள, இந்த கலவரத்துல போட்டோ எங்க போச்சுன்னே நம்ம கவனிக்காம விட்டோமே மாப்பிள. ஆமாண்டா, அவங்க கையிலயும் இல்ல. அப்போ போட்டோ எங்க இப்போ? மாப்பிள, ஒருவேளை போட்டோவை பத்தி கோகிலாம்மாக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா? ஆமா மாப்பிள, எல்லாமே மறந்து கடைசி கொஞ்ச நேரம் மட்டும் ஞாபகத்தில் இருந்ததுன்னா அவங்க போட்டோவை பத்தி கண்மணி கேட்ட உடனே சொல்லிடுவாங்கல்ல. வாய்ப்பு இருக்கு. சரி வா போய் பார்ப்போம். இதை பாரு, எப்படி அண்ணி உள்ள கூட்டு போன உடனே போட்டோவை பத்தி கேட்பாங்க. அதுக்கு என்னதான் பதில் வருதுன்னு நாமளும் பாத்துருவோம். வா. வா மாப்பிள, போய் பார்ப்போம். வாமா. அப்பா, வரும்போது பார்த்து வரக்கூடாதா? முக்கியமான நேரத்துல போய் கீழே விழுந்துட்ட. சரிம்மா, அந்த போட்டோ எங்க? எந்த போட்டோ? ஆமா, நீ யாரு? அம்மா, விளையாடுனதெல்லாம் இப்பதான் இங்க யாரும் இல்லையே. நீயும் நானும் மட்டும் தானே இருக்கும். ஒழுங்கா போட்டோவை கொடு. ஏய், நீ யாருன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து போட்டோவை கொடுன்னா நான் எங்க இருந்து கொடுப்பேன்? நான் என்ன போட்டோ பிடிக்கிறவளா? பொடி பொடி போச கட்டவளே. தலையில அடிபட்டு எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நான் கூட நீ சும்மா நடிக்கிறேன்னு தானே நினைச்சேன். ஆமா, நான் பெரிய சரோஜா தேவி பாரு, பார்த்த ஞாபகம் இல்லைன்னு பாட்டு பாடி நடிக்க. மா, அடிபட்டதுல எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ஏய், யாருக்குடி அடிபட்டுச்சு? ஷோ, இங்க பாரு, நான் உனக்கு நடந்தது எல்லாம் தெளிவா சொல்றேன். அதை கேட்டுட்டு அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்லு. சொல்லு. மாப்பிள, ஞாபகம் வந்துருச்சு போல. இரு, அவசரப்படாத. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இப்ப சொல்லுமா, கையில இருந்த அந்த போட்டோ எங்க போச்சு? ஆமா, அது யாரு கண்மணி? மா, அது நான் தான்மா. இப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? போட்டோ எங்கம்மா? எந்த போட்டோ? மா, கேட்க மாட்டேங்குதே. இப்ப சொல்லுமா, நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அப்ப சொல்லு, போட்டோ எங்க? எந்த போட்டோ? ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்கறாளே. நம்மள கடவுளா பார்த்து கை கொடுத்து காப்பாத்திருக்காரு. இனி போட்டோவை பத்தி கவலைப்படாம வேலையை பார்க்கலாம். ஆமா மாப்பிள, வா போலாம். ஷோ, கைக்கு வந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, இங்க எதுக்கு இவ்ளோ பேர் இருக்காங்க? யாருக்காவது கல்யாணமா? ஆமா. யாருக்கு? எனக்கு தான். உன்னை எல்லாம் யாரு கல்யாணம் பண்ணுவா? அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ற வீடு விளங்குமா? உருப்படாமல்ல போவோம். காலையில எந்திரிச்சு உன் முகத்துல முழிச்சா ஒரு வயசு சோறு கிடைக்குமா? உன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் உன்னை பெத்தவ வயித்துல பிரண்டைய வச்சுதான் கட்டணும். ஐயோம்மா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னுடுவேன். என்ன, என்ன கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறியா? இத பாரு, அப்புறம் அந்த மகாலட்சுமி கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, பெரிய லூசு. ஐயா, இது லூசா இருந்துகிட்டு என்ன லூசுன்னு சொல்லுது பாரு. பாவம், யார் பெத்த புள்ளையோ.
ஆமா என்னது இது இங்கெல்லாம் ஒரே பூவா இருக்கு ஷோ ஏசி எங்க இருக்கு ரசதி மாமா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போட்டோவை நினைச்சு கவலைப்படாத